வணக்கம். நீங்க ஒரு தொழில் முனைவோரா? உங்க பிசினஸ்ல கஸ்டமர் கூட பேசுறத ஈஸியாக்கி சேல்ஸ அதிகப்படுத்த ஒரு வழி தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க டெய்லி யூஸ் பண்ற அதே வாட்ஸ்ஆப்பை வச்சு அதை எப்படி பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, உங்க வளர்ச்சிக்கான ஒரு புது சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு சின்ன பிசினஸ் ஓனரா நீங்க தினமும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கும் பொருந்துதான்னு கொஞ்சம் கவனிங்க. இந்த கேள்வி உங்க மனசுல என்னைக்காவது தோணிருக்கா? பல நேரங்கள்ல நாம ஒரு தொழிலை நடத்துறதை விட அந்த தொழிலே நம்மள ஒரு பம்பர மாதிரி சுத்த விட்டு நம்மளோட முழு நேரத்தையும் அப்படியே உறிஞ்சிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயமா இருக்கும் இல்லையா? ஒரு கஸ்டமர் கால் மிஸ் ஆனா வருமானம் போச்சு. கரெக்ட் டைம்ல ஃபாலோ அப் பண்ணலன்னா நல்லா வர வேண்டிய சேல்ஸ் கை நழுவி போயிடும். நீங்க கடையை மூடிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணா என்ன ஆகும்? அந்த வாய்ப்பு அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து உங்க வருமானத்துல எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு லைன்ல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஒரு காலை மிஸ் பண்ணும்போதும் அந்த கஸ்டமர் அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணுவாரு? உங்க காம்படிட்டருக்கு தான். அதாவது நீங்களே உங்க போட்டிக்கு ஒரு கஸ்டமரை பரிசா கொடுக்கறீங்க. இதோட வேலை ரொம்பவே அதிகம். சரி, இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான தீர்வு இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, வெக்கேஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்காக 24/7 வேலை செய்யற ஒரு ஆள், ஒரு லீட கூட மிஸ் பண்ணாத, டயர்டே ஆகாத ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட். அதுதாங்க இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தோட உண்மையான பவரே இதுதான். அது ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் ரெடியா இருக்கும். அதாவது நீங்க ஒரு கஸ்டமர் கூட பேசிட்டு இருக்கும்போதோ இல்ல வேற ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போதோ பேக்ரவுண்ட்ல உங்க பிசினஸ் தானா நடந்துட்டே இருக்கும். இதுதான் உண்மையான சுதந்திரம். சரி, வெறும் தியரி மட்டும் பேசிட்டு இருக்காம இந்த சிஸ்டத்தோட பவரை ஒரு லைவ் டெமோ மூலியமா இப்ப பார்க்கலாம் வாங்க. இதேதோ சும்மா செஞ்சு காட்டுற டெமோ இல்ல. இந்த சிஸ்டம் நிஜத்துல இப்படி தான் வேலை செய்யுது. ஒரு புது கஸ்டமர் சும்மா ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா என்ன நடக்குதுன்னு நீங்களே நேரடியா பாருங்க. பாருங்க, கஸ்டமர் சைட்ல இருந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டார்ட் தான். அவங்க ஒரு சாதாரண ஹாய்னு தான் அனுப்புறாங்க. ஆனா அடுத்த செகண்டே இந்த சிஸ்டத்தோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. இங்க மனுஷங்க லேட்டா ரிப்ளை பண்றதுக்கே வேலை இல்ல. சிஸ்டம் உடனே கஸ்டமர் கூட பேச ஆரம்பிச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ பார்க்கறதுக்கு வழியையும் காட்டிடுது. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கேட்டலாக் பார்க்கறாங்க, ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றாங்க, சேஃபா பேமெண்ட் பண்றாங்க, உடனே அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடைச்சிடுது. இந்த மொத்த ப்ராசஸும் மனுஷங்க தலையீடு இல்லாம வேகமா, ஈஸியா, தானாவே நடக்குது. மொத்த பேமெண்ட் ப்ராசஸுமே ஆட்டோமேட்டட், அதுவும் ரொம்ப சேஃப். இது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சிஸ்டமால ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது. இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸோட பவர்ஃபுல்லான ரிசல்ட் இதுதான். கஸ்டமருக்கு உடனடி திருப்தி, பிசினஸ் ஓனரான உங்களுக்கு உடனடி வருமானம். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, வேற வேலையில இருந்தாலும் சரி, சேல்ஸ் பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். இது நிஜமாவே இந்த சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒருத்தரோட வார்த்தை. அவர் வாங்கின டிஜிட்டல் புக் அவருக்கு உடனே டெலிவரி ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு நம்மால சர்வீஸ் பண்ண முடியும். சரி, இவ்ளோ ஸ்மூத்தா இது நடக்குதே, இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். நாம பர்சனலா யூஸ் பண்ற வாட்ஸ்ஆப் வேற, நாம இங்க பேசிட்டு இருக்கிற இந்த பவர்ஃபுல்லான பிசினஸ் டூல் வேற. சாதாரண வாட்ஸ்ஆப்ல ஒரே நேரத்துல நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது, பேமெண்ட்ஸை கனெக்ட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ணவும் முடியாது. ஆனா இந்த ஏபிஐ ஆட்டோமேஷன் இது எல்லாத்தையும் சாத்தியமாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஏபிஐங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி, இல்லைன்னா ஒரு பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது உங்க பிசினஸ் தேவைகளை வாட்ஸ்அப்க்கு புரியுற மொழியில கமெண்டா கொடுக்குது. இதனால உங்க பிசினஸ் ஒருபோதும் நிக்காத ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபேக்டரி மாதிரி 24 மணி நேரமும் இயங்க ஆரம்பிக்குது. இது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்லைங்க, உங்க அறிவையும் உங்க தாக்கத்தையும் பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பிசினஸ் தத்துவம் இது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன். சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய லீடர்ஸ் எல்லாம் அவங்க நேரத்தை நேரடியா வேலைக்காக விற்கிறதில்ல, அவங்களுக்கு பதிலா வேலை செய்யற சிஸ்டம்ஸை உருவாக்குறாங்க. இந்த ஆட்டோமேஷன் டூல் நீங்களும் அதே மாதிரி யோசிச்சு உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதோட பெரிய நோக்கம் இதுதான். அதாவது உங்க நேரத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கிற அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர்றது. ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்றதுக்கு பதிலா உங்க அறிவை ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்தி ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்ய இந்த சிஸ்டம் ஒரு வழியை உருவாக்குது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப கவனம் முழுக்க உங்க மேலையும் உங்க பிசினஸோட வாய்ப்புகள் மேலையும் தான். இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்ககிட்ட இருக்கிற எந்த அறிவை, எந்த திறமைய ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டா, ஒரு கோர்ஸா இல்ல ஒரு சேவையா மாத்த முடியும்?
உங்களுடைய எந்த அறிவை ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமா மாத்தி நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்காக வருமானம் சம்பாதிக்க வைக்க முடியும்? இந்த வாய்ப்புகளை பத்தி யோசிங்க, பதில் உங்ககிட்டயே இருக்கு.